உலக அளவில் தொழில்நுட்பம் என்பது மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. இணைய பயன்பாடும் திறன்பேசி பயன்பாடும் அதிகரித்துவிட்ட நிலையில் இதை சார்ந்து நடக்கும் இணைய வழி குற்றங்களும் பெருகிவிட்டன. இன்றைய டிஜிட்டல் இணைய உலக பயனர்களுக்கு பல்வேறு வகையில் மோசடியாளர்கள் வலை விரிக்கின்றனர். அதில் ஒன்றுதான் டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி. கடந்த ஆண்டில் மட்டும் இந்தியாவில் இணைய வழி மோசடிகள் தொடர்பாக 15 லட்சம் புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. நடப்பு ஆண்டின் முதல் 3 மாதங்களில் சுமார் 120 கோடி ரூபாயை இந்திய மக்கள் இதில் இழந்துள்ளனர் என்ற புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது. இணைய வழியில் அப்பாவி மக்களை தொடர்பு கொள்ளும் மோசடியாளர்கள் தங்களை சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சுங்கத்துறை அதிகாரிகள் போல அடையாளம் காட்டிக்கொள்வார்கள். சட்டத்துக்கு புறம்பான செயலில் ஈடுபட்டதாக சொல்லி பொய்யான குற்றச்சாட்டுக்களை அவர்கள் வைப்பார்கள். அதை வைத்து மக்களுக்கு மிரட்டல் கொடுப்பார்கள். பின்னர் பண பயன் பெறுவார்கள். பெரும்பாலும் நிதி முறைகேடு, வரி ஏய்ப்பு போன்ற குற்றச்சாட்டுக்களை சொல்லி தங்களிடம் கைது செய்வதற்கான வாரண்ட் இருப்பதாக மறுமுனையில் இருப்பவரை மோசடியாளர்கள் மிரட்டுவார்கள். அவர்கள் மோசடியாளர்கள் என்பதை கொஞ்சம் கூட அடையாளம் காண முடியாத வகையில் அவர்களது செயல்பாடு தொழில்முறை நேர்த்தியுடன் இருக்கும். இதன் மூலம் அவர்கள் அசல் அதிகாரிகள் என நம்பச் செய்வார்கள். இந்த குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்க தாங்கள் உதவுவதாக சொல்வார்கள். வழக்கிலிருந்து பெயரை நீக்க விசாரணையில் உறுதுணையாக இருப்பதாக சொல்லி குறிப்பிட்ட வங்கி கணக்கு அல்லது யுபிஐ மூலம் பணம் அனுப்புமாறு சொல்வார்கள். பணத்தை பெற்றதும் அவர்களை எந்த வகையிலும் தொடர்பு கொள்ள முடியாது. அதன் பிறகே தாங்கள் மோசடியாளரிடம் பணத்தை இழந்துள்ளோம் என்பதை பாதிக்கப்பட்டவர்கள் அறிவார்கள். இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்டே கிடையாது. யாராவது உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாலே அது ஃபேக் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நார்மலாக இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்றது எதுலேருந்து ஆரம்பிப்பாங்க, அதாவது கிரிமினல்ஸ் எதை வச்சு ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, அதில் முதல்ல உங்களுக்கு ஒரு ஐவிஆர் கால் மாதிரி வரும். அந்த கால் நாங்கள் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியிலேருந்து பேசுகிறோம், ஆனால் நீங்கள் 1 டயல் பண்ணுங்கள், 9 டயல் பண்ணுங்கன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி விர்ச்சுவல் நம்பர்ஸாக இருக்கும். பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வேறு ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து வர நம்பர் மாதிரி இருக்கும். அதனால் இமீடியட்டாக நம்ம அட்டன் பண்ணிவிடுவோம். இது எல்லாமே முதல்ல ஃபேக் கால்ஸ் அப்படின்னு ரியலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த 1, 2 அவங்க எது சொன்னாலுமே அது பண்ணாதீங்க. மோஸ்ட்லி என்னென்ன நேம்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, ஆஸ் ஆன் டேட் என்ன மாதிரிலாம் அவங்களோட மோடஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று நாங்கள் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ட்ராயிலேருந்து பேசுகிறோம், உங்கள் நம்பர் இமீடியட்டாக பிளாக் ஆக போகுது, உங்கள் மொபைல் நம்பர் டீஆக்டிவேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பயப்படுத்துவாங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு கொரியர் கம்பெனிலேருந்து அனுப்புகிறோம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபெடெக்ஸ்லேருந்து பேசுகிறோம், டிஹெச்எல்லேருந்து பேசுகிறோம். இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸில் இந்தியா போஸ்ட்லேருந்து பேசுகிறவங்க கூட பேசினாங்க. பேசிவிட்டு உங்கள் பேரில் ஒரு பார்சல் புக் ஆகிருக்கு, உங்களோட ஆதார் காப்பி வச்சு ஒரு பார்சல் புக் ஆகிருக்கு, அதில் நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அதனால் இமீடியட்டாக நாங்கள் அது மேலே ஆக்ஷன் எடுக்கணும். உங்களோட நேம் தான் அதில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஃபேக் தான். சில டைமில் உங்களுக்கு கால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேன் நம்பர் யூஸ் பண்ணி நிறைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் மூலிமா இல்லீகல் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு பேசுவாங்க. இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் நாங்கள் வேலிடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்பிஐலேருந்து பேசுகிறோம், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேரியஸ் மோடஸ் ஆப்பரண்டிஸ் கிரிமினல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பொதுவாகவே மோசடிகளிலிருந்து தப்பிக்க மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம். இந்தியாவை பொறுத்தவரையில் டிஜிட்டல் அரெஸ்ட் என்பது கிடையாது. அப்படி யாராவது டிஜிட்டல் அரெஸ்ட் என்று கூறினால் அது பொய்யென நீங்கள் புரிந்து கொள்ளலாம். முதலில் அவர்கள் நம்மை போலியான எண்களிலிருந்துதான் அழைப்பார்கள். அந்த எண்களை பார்த்தாலே தெரியும் அது வெளிநாட்டு எண்கள் என. அதனை பார்க்கும்போது நாம் கவனமாக இருக்க வேண்டும். கொரியர் கம்பெனியிலிருந்து பேசுகிறோம், உங்கள் பெயரில் ஒரு பார்சல் வந்திருக்கிறது, அதில் உங்கள் ஆதார் கார்டு தான் இணைத்துள்ளார்கள், இது சட்டவிரோதமாக இருக்கிறது, எனவே உங்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கப் போகிறோம் என்று பேசுவார்கள். இது அனைத்தும் போலிதான். மேலும் உங்கள் பான் கார்டு எண்ணை வைத்து நிறைய வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன என்றும் அது சட்டத்திற்கு புறம்பாக இருக்கிறது என்றும் உங்களை மிரட்டுவார்கள். இவ்வாறு பல வழிகளில் குற்றவாளிகள் செயல்படுகிறார்கள். அவர்கள் பேசும்போது நாம் முதலில் பயப்படுகிறோமா இல்லையா என்பதை கவனிப்பார்கள். அப்படி நாம் பயப்படுகிறோம் என்றால் உடனே சைபர் கிரைமுக்கு நாங்கள் இதனை அனுப்புகிறோம் என்று கூறுவார்கள். அதன் பிறகு உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவார்கள். அதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் இணைய வேண்டும் என்று கூறுவார்கள். பெரும்பாலும் அவைகள் ஸ்கைப் வீடியோவாகத்தான் இருக்கும். மறுபுறத்தில் இருப்பவர் நிஜமான ஒரு போலீஸ் அதிகாரி போல அந்த அறையிலும் அந்த உடையிலும் இருப்பார். அவர் உங்களிடம் இதுதான் உங்கள் ஆதார் எண்ணா, இதுதான் உங்கள் வங்கி எண்ணா என்று உங்களை மிரட்டும் தோணியில் பேசுவார்.
அவர்கள் கேட்கும்போது நாம் ஆமாம் என்று கூறினால் உடனே உங்கள் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது, நீங்கள் இருக்கும் பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்து உங்களை உடனே கைது செய்வார்கள் என்று நம்மிடம் கூறுவார்கள். உடனே அந்த சமயத்தில் இன்னொரு போன் கால் வரும். அதில் தலைமை அதிகாரி மிகவும் கோபமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு சலுகை கொடுக்கிறார். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் இதிலிருந்து உங்களை விடுவிக்கிறோம் என்று பேசுவார்கள். உடனே நாமும் அவர்கள் சொல்வதை கேட்டு அவர்கள் கேட்கும் விவரங்களை கொடுத்தால் நமது வங்கி கணக்கில் இருக்கும் பணத்தை அவர்கள் சோதனை செய்வதாகவும் அனைத்தும் சரியாக இருந்தால் திருப்பி கொடுப்பதாகவும் கூறுவார்கள். இதனை நம்பி நாம் அனைத்து கணக்குகளையும் அவரிடம் கொடுத்தால் அவர்கள் நம்மை ஏமாற்றி விடுவார்கள். எனவே இது போன்று நடந்தால் பதற்றப்படாமல் 1930 என்ற எண்ணிற்கு அழைத்து நீங்களே இதன் மீது வழக்கு கொடுக்கலாம் அல்லது சைபர் கிரைம் மூலம் இதனை பற்றிய வழக்கு கொடுக்கலாம். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த நடந்த விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா அவங்க கேஸ் ஆன்லைன்லேயே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. சப்போஸ் 1930 பிஸியாக இருந்தது அப்படின்னா நீங்களே வந்து ஆன்லைனில் போய்ட்டு cybercrime.gov.in ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுற வேண்டியதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு லாகின் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிருக்கோ அந்த 2 இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும். அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், எந்த அக்கௌண்ட்டுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கோ அந்த அக்கௌண்ட் நம்பரு ப்ளஸ் ட்ரான்சாக்ஷன் ஐடி, எவ்வளோ அமௌண்ட்டு, இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த பெனிஃபிஷியரி அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து அமௌண்ட் வந்து எடுக்க முடியாது. சில கேஸஸில் ரொம்ப லேட்டாக கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பெனிஃபிஷியரி அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்து வேறு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், தட் இஸ் கால் லேயர்ஸ். அந்த மாதிரி அடுத்தடுத்த லேயர் போய்ட்டு எல்லா லேயருமே ஃப்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய லேயர்ஸ் அந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 15 லேயர் வரைக்குமே ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சில கேஸஸில் வந்து 5 லேயர் வரைக்குமே வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லேயர்ஸையும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணலாம். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அது உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாகவே வரும். இந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, இந்த அக்கௌண்ட்டில் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எஸ்எம்எஸும் வரும், மெயிலும் வரும். ஸோ இதை வச்சுட்டு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் அந்த கேஸ் ஃபார்வர்ட் ஆகும். லோக்கல் போலீஸ் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்தந்த பேங்க்ஸ்க்கு இன்டிமேஷன் கொடுத்து எவ்வளோ அமௌண்ட் எக்ஸாக்டாக இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கோர்ட்டில் வந்து பெட்டிஷன் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. போட்டதுக்கப்புறம் கோர்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போச்சோ உங்கள் அக்கௌண்ட்டுக்கே திருப்பி வந்துடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னா எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் அப்படின்றது சில மணி நேரத்துக்குள்ளே கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து பணத்தை திரும்ப எடுக்க முடியும். நீங்கள் கொஞ்சம் டிலே பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னும் போது என்ன ஆகும்னா இது லேயர்ஸையும் தாண்டி கிரிப்டோவை கன்வெர்ட் ஆகிடும். ஸோ கிரிப்டோவை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம ட்ரேஸ் பண்ண முடியாது. அதிலிருந்து பணத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்லக்கூடிய சில மணி நேரங்களுக்குள்ளே இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா பணம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டீங்கனாலே அது ஃபேக்குன்னு நினச்சிக்கோங்க. கேமரா முன்னாடி உட்கார சொல்லுவாங்க, வீட்டில் யார்கிட்டையும் பேசக்கூடாது, நாங்கள் சொல்கிற வரைக்கும் கேமரா விட்டு நவரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து டோர்ஸ் விண்டோஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க, யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடியே உட்கார சொல்லி பண்ணுவாங்க. இதுதான் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் அவங்க சொல்லுவாங்க. முதல்ல இந்த மாதிரி கான்செப்ட்லாம் எங்கேயுமே கிடையாது. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை திருவான்மியூரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஒன்றிய பொதுத்துறை அதிகாரியை மிரட்டி நாங்கள் மும்பையைச் சேர்ந்த காவல்துறையினர் என்றும் உங்கள் மீது ஒரு வழக்கு பதியப்பட்டுள்ளது என்று கூறி அவரின் வங்கிக் கணக்குகளை கேட்டறிந்த பிறகு ரூபாய் 88 லட்சம் மோசடி செய்துள்ளனர். பிறகு இதுகுறித்து அந்த நபர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்த பிறகு புகாரின் அடிப்படையில் ஒன்றிய குற்றப்பிரிவு தனிப்படையினர் அசாம் மாநிலத்திற்கு சென்று குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட 4 நபர்களை கைது செய்து சென்னை அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பிறகு சிறையில் அடைத்தனர். எனவே டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டாலே அது போலிதான் என்பதை மனதில் வைத்து எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்கின்றனர் காவல்துறையினர். கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் தினகரன் மற்றும் சுதர்சனுடன் செய்தியாளர் சுகந்தகுமார்.